1970s வாஷிங்டனை சேர்ந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷனே இல்லை. அந்த ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆயிருக்கு. உடனே அந்த பையன் என்ன சொல்லியிருக்காப்புல, இது போர் அடிக்குது, நம்ம வேணா பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு வாக் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. இவங்களுடனே ஓகே போலாமே, போயிட்டு வந்தா ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. இருட்டு நேரம், யாருமே இல்லாத காட்டுக்குள்ள 2 பேர் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் போரிங்காக போயிட்டு இருந்த டேட் வந்துட்டு அப்போ திடீர்னு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க் வருது. இது வந்துட்டு ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். சயின்டிஃபிக்லி 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து தாண்டி வர்றீங்க அப்படின்னா உங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வரும். அந்த சேலஞ்ச் வந்துட்டு உங்க 2 பேர்த்தையும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அவங்களே அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. 2 பேரும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு வந்துட்டு அங்க வைப் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருக்குமே ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுன்னு தெரியுது. பட் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கல. எப்படியாவது இங்கிருந்து வெளியே போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் காலில் ஏதோ ஒரு சாஃப்டான பொருளை முதிக்கிறான். அவங்க 2 பேரும் பயந்துட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு மூஞ்சி பார்த்துட்டு திருப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கார் எடுத்துட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு பிடிச்சி போயிருது. 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு டெட் பண்டி அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரோட இன்டர்வியூ வருது. அதுல வந்துட்டு இன்டர்வியூவர் டெட் பண்டியை பார்த்து கேட்கறாப்புல, இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காப்புல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை கொண்டுட்டு அந்த பொண்ணோட பாடியை வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு போனேன். அப்போ ஒரு யங் கப்பிள் வந்தாங்க. அந்த பையன் வந்துட்டு இந்த டெட் பாடியோட கையிலேயே முதிச்சான். பட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு திரும்பி ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுக்கு இந்த இன்டர்வியூவர் கேட்கறாப்புல, ஒருவேளை அவங்க திரும்பி ஓடாம அங்க உங்களை பார்த்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சீரியல் கில்லர் யோசிக்காம, நான் அவங்க 2 பேர்த்தையும் கொன்றப்ப அப்படின்னு இருக்காப்புல. இவங்க 2 பேருக்கு இந்த சைடில் உட்காந்துட்டு அல்ல இல்லை ஹேரிலேயே உயிர் தப்பி இருக்காங்க. நம்ம கட் ஃபீலிங் வந்துட்டு சில நேரங்களில் நம்மளை காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ்.